ஸோ ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ரெட் ஜோன். ஸோ ரெட் ஜோன் வந்து நான் உங்கள் ரெட்டிஸ். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கிராணி 3யோட டோர் எஸ்கேப் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ வந்து மொத்தமாகவே கிராணியில் வந்து மொத்தமாகவே ஒரு 2 எஸ்கேப் தான் இருக்குது. ஒன்று ட்ரெயின் எஸ்கேப், இன்னொன்று வந்து டோர் எஸ்கேப்பு. ஸோ அதில் வந்து ட்ரெயின் எஸ்கேப்பு கொஞ்சம் கஷ்டம் தான், டோர் எஸ்கேப் வந்து ரொம்பவே ஈஸிங்க. ஸோ டோர் எஸ்கேப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தேவையானதே மொத்தம் 3 பொருள் தான். ஒன்று வந்து நம்மளுக்கு தேவையானது பிரிட்ஜ் கிராங்க்கு, இன்னொன்று வந்து ஃபியூஸு, இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஜென்ரேட்டர் கேபிள் ஒன்று தேவை. ஏன்னா அது போட்டால் தான் நம்மளால் வந்து ஃபியூஸை போய் ஆக்டிவேட் பண்ணி அந்த கேட்டை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த லாக் பிக்லாம் எடுத்து இந்த டோரை ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி யாரோ வர மாதிரி இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டோரை ஃபஸ்ட்டு திறந்துடலாம். ஸோ வந்து யாரோ வர மாதிரி இருந்ததுனால நம்ம வந்து டோரை திறக்காமல் இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து டோரை திறந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே போய் இதை தட்டி விட்டு அப்புறமா வந்து அது சத்தம் போடுற நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கேட்டையும் தட்டி விட்டு இந்த பெல்லை அடித்து விட்டு நம்ம வந்து கீழே போயிட்டு அந்த கிரில்லை தட்டி விட்டுடலாம். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து அந்த கிரில்லை தட்டி விட்டுடலாம். ஸோ வந்து அந்த கிரில்லை தட்டி விட்டு நம்ம வந்து உள்பக்கமாக போயிட்டு மறுபடியும் அந்த டோரோட பெல் நம்ம வந்து அடிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து டோர் பெல் பக்கம் அவங்க 2 பேரும் போவாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே போயிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு சொட்டை வந்துட்டா நான் மொட்டை வருவான்னு நினச்சேன். ஸோ வந்து சொட்டை கிளவி வந்துட்டா. ஸோ மொட்டை வருவானான்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். மொட்டை இப்பொழுதைக்கு வரா மாதிரி தெரியல. ஸோ நம்ம வந்து மேலே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ மொட்டை வரலன்னு தாங்க நினைக்கிறேன். ஸோ வந்து சொட்டை அந்த பக்கம் போய் மணி அடிச்சிட்டா. ஸோ டோர் பெல் அடித்த உடனே நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிடலாம். ஸோ மணி அடிக்கிற சத்தம் கேட்குற மாதிரி இருக்கே. ஸோ வந்து இப்பொழுதைக்கு மொட்டை வரா மாதிரி தெரில. ஸோ வந்து இப்போ கிராணி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இதை போட்டுட்டு போயிட்டா. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மொட்டை வரத்துக்குள்ளே நம்ம வந்து கிருட்டுன்னு மேலே போயிடலாம். ஸோ வந்து இப்போது சொட்டை கீழே இருக்கா, ஸோ மொட்டை மேலே இருக்கான். ஸோ போகிற வழியில் வந்து மொட்டை வந்துட்டாலும் ரொம்ப கஷ்டங்க. ஸோ வந்து இங்கே ஏதோ இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சிலேட்டர் அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஐயோ மொட்டை வந்துட்டாங்க ஐசியூன்றான். ஸோ வந்து அதை நம்ம கண்டுக்க வேணாம். ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம இந்த டோரை திறந்து இதை போய் ஒழிஞ்சிக்கலான்னு பார்த்தா இது வந்து வந்துட்டாங்க, போச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே மொட்டை வந்துட்டான். ஆனால் நம்மளை வந்து அடிக்கல, ஏன்னு தெரில. மேபி கிளிச்சாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போது சொட்டை வேறு நம்மளை எப்படி பார்க்குறான் பாருங்களேன். ஒரே ஒரு கண்ணு தான் இருக்குது அவனுக்கு, இன்னொரு கண்ணு போயிடுச்சு போல். அப்படி இருந்தும் நம்மளை சாவடிக்கிறது இவ்வளோ குயிக்காக வரானேங்க. ஐயோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கிராணி 2 விளையாண்டேன். கிராணி வராங்க அடிச்சிடுவானுங்க. என்னது இது, அவ்வளோ அடிக்கிற மாதிரி தெரில, என்னாச்சுன்னு தெரில. கேம் ஏதாச்சும் ப்ராப்ளமா? சரி கொஞ்ச நேரம் திரும்பி உக்காந்துக்கலாம், அப்போயாவது போகிறான்னு பார்ப்போம். திரும்பி உக்காந்தாலும் விடுற மாதிரி தெரிலங்க. சரி ஆக்சுவலி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராணி 2 விளையாண்டுங்க. நான் கிராணி 2 விளையாண்டும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராணி 3ல் வந்து நான் நார்மல் மோடு போட்டும் இவ்வளோ ஸ்பீடாக வராங்க. ஆனால் நான் வந்து ஈஸியாக தப்பிச்சிடுறேன். ஆனால் கிராணி 2 விளையாண்டேன். கிராணி 2ல் வந்து 2 வாட்டியுமே நான் செத்துட்டேங்க. 5 நாள் 10 நாள் கிட்டே நான் வந்து செத்தே போனேன். ஸோ அதோட வீடியோ வந்து சீக்கிரமாகவே வரும். நான் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இல்லை நாளைக்கு இல்லை நாளைக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த வீடியோவே வந்து நான் வந்து 2 வாட்டி எடுத்து மறுபடியும் டெலிட் ஆச்சு. ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு ஜென்ரேட்டர் கேபிள் கிடச்சிச்சு. ஸோ இதை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கீழே போட்டுடலாம் இங்கேருந்து. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜென்ரேட்டர் கேபிள் போட்டு ஈஸியாக வந்து நம்மளால் முடிக்க முடியும். ஸோ ஜென்ரேட்டர் கேபிளை இங்கேருந்து கீழே போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போயிட்டு அந்த பக்கத்து ரூமில் என்ன இருக்குதுன்னு சொல்லி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து இப்போது ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கிடலாம். ஸோ இப்போ வந்து மொட்டையோ சொட்டையோ 2 பேரும் யாரும் வரா மாதிரி தெரில. ஸோ வந்து நம்ம ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கிட்டு பக்கத்து ரூமில் போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து பிளாங்க் தேவை. ஸோ பிளாங்க் வந்து நம்மளுக்கு கீழே இருக்குதுன்னு நான் பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டோரை திறந்து இதுக்குள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே 2 ஷாட்கன் ஆமோ இருக்குது. இங்கே என்ன இருக்குது, மேட்சஸ் இருக்குது. நம்மளுக்கு மேட்சஸ் வேண்டாங்க. ஏன்னா வந்து காக்கா வந்து நம்ம சுட்டே கொண்டுடலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு வெப்பன் கீ கிடச்சிரும். ஏன்னா வந்து நம்ம கிச்சனில் தான் எப்போவுமே வெப்பன் கீ கிடைக்கும். ஸோ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிச்சனுக்கு போயிடலாம். ஸோ அங்கே போயிட்டு நம்மளுக்கு வந்து வெப்பன் கீ கிடச்சதுன்னா ரொம்பவே சூப்பருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 டோரை திறந்துடலாம். ஸோ 1 2 எதுவுமே இல்லைங்க. ஓகே. ஸோ வந்து யாரும் வர மாதிரி தெரியல. ஸோ நம்ம கீழே போயிடலாம். கீழே போனதுக்கப்புறமா இங்கே ஏதோ ஒரு ஃபுட் ஸ்டெப் சத்தம் கேட்குதுங்க. அங்கே பாருங்கள், சொட்டை கிளவி நம்மளை வந்து பார்த்துட்டா. ஸோ வந்து கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துக்கலாம். ஸோ வந்து சொட்டை கிளவி போனதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வெளியே போய்ட்டு இதை ஃபுல்லாக தேட போகிறோம். ஸோ வந்து யாரோ போன மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னும் சொட்டை போகலங்க, நம்மளை துரத்திட்டே தான் இருக்கா. அவ்வளோ பெரிய கட்டையை வச்சு நம்மளை அடிக்க வரா. சரி ஓகே, நம்ம இங்கேயே உட்காந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இங்கே அங்கே நவுந்தோன்னா சொட்டை கிளவியும் இங்கேயும் அங்கேயும் நவுந்துட்டே தான் இருப்பாளே தவிர வந்து கண்டிப்பாக நம்மளை விட்டு போகவே மாட்டா. ஸோ வந்து அவள் போகிற வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஃபுல் கிச்சனையும் வந்து அலசி ஆராய்ஞ்சு நம்மளுக்கு வெப்பன் கீ கிடச்சதுன்னா ரொம்ப சூப்பருங்க. ஸோ வந்து இப்போ சொட்டை கிளவி வந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டா.
ஸோ சொட்ட கிளவி வந்து இப்போ போயிட்டா. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த டோரை ஃபஸ்ட்டு மூடிட்டு வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து திடீர்னு டோரை திறக்கிற நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும் எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஸோ டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை திறந்து பார்க்கலாம். ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதை திறக்கலாம். ஒன்றும் இல்லை. ஓகேங்க, சூப்பருங்க. அங்கே வந்து நம்மளுக்கு வெப்பன் கீ கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோம். ஸோ நான் வந்து கீழே போயிட்டு கல்லெல்லாம் பொறுக்கிட்டு மேலே வந்து வெப்பன் கீ எடுத்துட்டேன். வெப்பன் கீ போட்டு வெப்பன் எடுத்துட்டேன். ஸோ இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கிராணி ரொம்ப நேரம் கழிச்சு கிராணி வந்தால் அவளை போட்டாச்சு. ஸோ டம்னு ஒரு அடியை போட்டு விட்டு இன்னொரு கல்லை நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு தலையில் அடிக்கிறேன்னு நினச்சி கீழே அடித்து வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ மேலே போயிட்டு நம்ம மறுபடியும் போய் அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ போவோம். மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஏன்னா வந்து நமக்கு தேவையான ஏதாச்சும் இருந்தால் நம்மளுக்கு நல்லதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காக்கா கிட்ட வந்து காயின் தாங்க இருக்குது. நான் வந்து ட்ரெயின் எஸ்கேப் பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக கொடுத்தான். பட் கேட் எஸ்கேப் பண்ணும்போது கேட்டுக்கான இதுவே கஷ்டமாக கொடுக்குறான். ஸோ வந்து நான் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா வந்து கேட்டுக்கான விஷயம் ஈஸியாக கிடச்சிச்சு. பட் ஆனால் ட்ரெயின் எஸ்கேப் கேட் எஸ்கேப் பண்ணும்போது எனக்கு வந்து ட்ரெயினோடது நிறைய கிடைக்குது. அதுக்காக நம்ம வந்து ட்ரெயின் பண்ண முடியுது. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ட்ரெயின் எஸ்கேப் பண்ணி நம்ம சேனலில் இருக்கோம். ஸோ பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு கல் எடுத்தாச்சு. இங்கே வந்து ஜென்ரேட்டர் கேபிள் இருக்குது. நம்மளுக்கு இன்னும் ஷெட்டு கீ கிடைக்கல. ஸோ வந்து ஷெட் கீ கிடைச்சா தான் ஜென்ரேட்டர் கேபிள் யூஸ் ஆகும். ஸோ வந்து நம்ம இந்த ஒரு கல் எடுத்தாச்சு. இன்னொரு கல் எடுத்துக்கலாம் எதுக்கோ சேஃப்டிக்கு. ஸோ வந்து இன்னொரு கல் எடுத்தாச்சு. ஸோ இப்போ போய்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சொட்டையும் மொட்டையும் போடுறது மட்டும் தான் நம்மளோட வேலையாக இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் சொட்டையும் மொட்டையும் வராங்களான்னு. ஸோ இங்கே நம்ம கையில் 2 கல் இருக்குது. இங்கே இன்னொரு கல் இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வந்து இதையும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸ்ட்ரா சேஃப்டி. ஸோ வந்து நம்ம 3 கல் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து யார் வந்தாலும் குறுக்கு டம்முன்னு அடிச்சு விட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. ஸோ வந்து இப்போ கிளவி போதாங்க. ஸோ அந்த கிளவியை போட்டுடலாம். ஒரே அடி போடு. ஸோ வந்து மறுபடியும் மண்டையில் ஒரு அடியை போட்டுருவோம். ஓகேங்க, மண்டையில் ஒரு அடியை போட்டாச்சு. ஸோ அவள் வந்து இப்போ மயக்கத்தில் இருப்பாள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கிராண்ட்பாக்காக வெயிட் பண்ணலாம். மொட்டையை இப்போ வர மாதிரி தெரில. ஏன்னா மொட்டையும் கையில் வேறு கன் இருக்குது. கன்று வந்து நம்ம கையில் வந்துச்சுன்னா மொட்டையை நான் அலற விடலாம். ஆனால் மொட்டை வந்து வரா மாதிரி தெரில. ஸோ மொட்டையனுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ மொட்டையும் வரா மாதிரி தெரில. ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கல் பொறுக்கிற வேலையில் இறங்கலான் இருக்கேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துறோம். இதுக்குள்ளே ஃபயர் வுட் இருக்குது. இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இங்கே ஒரு கல் இருக்குங்க. இந்த கல்லை நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ 2 கல் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு கல் போச்சுனாலும் இன்னொரு கல் இருக்கும். ஸோ அதனால் வந்து 2 கல் எடுத்தாச்சு. ஸோ வந்து போவோம். இங்கே வந்து ஏதோ ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குதுங்க. ஸோ வந்துட்டார் கிராண்ட்பா வந்துட்டார். ஸோ அவர் ஒரு அடி போட்டுருவோம். போடு இல்லைங்க வில்லலை. ஸோ வந்து இன்னொரு அடி போட்டுடலாம். போடு போச்சுரா. இப்போ வந்து நம்மளை வந்து டே 1லேயே நம்மளை வந்து கிழவன் போட்டான். அதாவது மொட்டை கிழவன். அவனை வந்து நான் கண்டிப்பாக அந்த கன்னில் அவனை வந்து நான் சுடாமல் விடவே மாட்டேன். ஸோ வந்து கிழவனுக்கு வந்து தனியாக ஒரு இது வச்சுருக்கிறேன். நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ நம்ம டே 2க்கு வந்தாச்சு. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து டே டு டே போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மறுபடியும் போய் கல் எடுக்கலாம். ஏன்னா வந்து மொட்டையை நம்மளை சுடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதோட நான் இந்த கேம் முன்னாடி 2 கிளிச் ஆயிடுச்சு. ஸோ நான் கல்லுலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ கிராணி வந்தா. ஸோ வந்து கிளவி வந்துகிட்டே இருக்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன்னா பட்டுன்னு ஒரு அடியை போட்டு விட்ருவோம். தலையிலேயே ஒன்று போடு. அவ்வளோதாங்க, கிளவியோட கதையை முடிச்சாச்சு. ஸோ வந்து இன்னொரு கல் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கிராண்ட்பா வரா மாதிரியே தோணுது. ஸோ வந்து கிழவன் வருவான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிழவன் பார்த்துட்டாங்க. கிழவன் வந்துட்டுருக்கான். நம்ம பின்னாடி தான் வரான். உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கிழவன் நம்ம பின்னாடி தான் வந்துட்டுருக்கான். அங்கே பாருங்கள், மொட்டையை வந்து நம்ம பின்னாடி வந்துட்டான். ஸோ கையில் கன் வச்சுருக்கான். ஆனால் இன்னும் அதை சுடாமல் கையிலே வச்சுட்ருக்கான். நம்மளை வந்து நம்ம சுடும்போது அவன் சுட்டுறான். ஸோ வந்து இவனை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடி போட்டு கன் எடுத்து மறுபடியும் இவனை சுட்டுடலாம். ஏன்னா நம்மளை சுட்டது இவன் தான். சுட்டாமல் ஒரு அடியை போட்டு விட்ருவோம். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா மேலே போய் அந்த பிளாங்க் எடுக்கிறது தான் மெயின் விஷயமா இருக்கும். ஸோ வந்து என்ன பண்ண போகிறோன்னா மேலே போவோம். ஃபஸ்ட்டு இதை திறந்து பார்த்துடலாம். இங்கே இல்லைங்க வேண்டாம். அப்போ லாஸ்ட்டாக வந்து திறந்து பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கீழே வந்து ஃபியூஸ் தாங்க இருக்கும். ஸோ அது வந்து நம்ம லாஸ்ட்டாக திறந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே போய்ட்டு இன்னொரு புல்லட்டையும் வந்து எடுத்துக்க போகிறோம். அப்புறமா வந்து நம்ம கிராணியை வந்து கீழே வந்து அந்த டனல் கிட்டே கூப்பிட்டுட்டு கிராணியை ஒரு அடியை போட்டுட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ரோபார் எடுக்க போகிறோம். ஸோ க்ரோபார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இதில். ஸோ க்ரோபாரை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ரோபார் எடுத்து 2 டப்பா ஓப்பன் பண்ண முடியும் நம்ம கேமில். ஸோ வந்து அந்த 2 டப்பாவில் ஏதாவது ஒரு டப்பாவில் நம்மளுக்கு தேவையான பொருள் எதனா கிடச்சதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே போயிடலாம். ஃபஸ்ட்டு
இதை ஃபஸ்ட்டு திறந்து பார்த்துடலாம் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. ஸோ வந்து இதை திறந்தாச்சு அங்கே சூப்பருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்குள்ள 2 பொருள் கிடச்சிருக்கு. ஒன்று ஜென்ரேட்டர் கேபிள், அது வந்து ஷெட்டு கிட்ட இருக்குது. இன்னொன்று நம்மளுக்கு வந்து ஃபியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பொருள். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷார்ட் கன்னை எடுத்துகிட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கீழே போயிட்டு இல்லைங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கேயே கன்னை கீழே போட்டு கிராணியை கூப்பிட்டுட்டு அப்புறமா அவளை சுட்டுட்டு மற்ற வேலையை பார்ப்போம் நம்ம. ஸோ வந்து கன்று கீழே போட்டாச்சு. இப்போ வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அவங்க வர வரைக்கும்லாம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம சீக்கிரமாக மேலே போயிட்டு அவளை வந்து சுட்டுடலாம். ஸோ வந்து இப்போ வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ கிராணி கிளவி வந்து வந்துட்டுருக்கா. எனக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. ஸோ சொட்டை கிளவி இன்னைக்கு வந்து கட்டை பறக்க நம்ம அடிக்க போகிறோம். ஸோ சொட்டை கிளவி வந்துட்டாங்க. போடு ஒரு அடியை. ஸோ வந்து சோழியை முடிச்சிட்டோம் சொட்டை கிளவிக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே போய்ட்டு அந்த கண்ணாடியை உடச்சி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா க்ரோபார் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ வந்து இது வழியாக எகிரி குதிச்சிடலாம். ஸோ குதிச்சாச்சு. இப்போ அந்த சைடு போயாச்சு. இந்த டோரை ஃபஸ்ட்டு திறந்துடலாம். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த க்ரோபார் எடுக்க போகிறோம். க்ரோபார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கன்னா ஒழிச்சு வைக்கணும். ஸோ யாரோ வரா மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் மேலே வந்துட்டேன். ஸோ வந்து யாரோ வரா மாதிரி இருக்குது. யாரும் வரலங்க. சரி நம்ம க்ரோபார் அப்புறமா வந்து எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ யாரும் வரல. ஸோ வந்து மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை ரீலோட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா வந்து ரொம்ப முக்கியமான பொருள் இது. திடீர்னு வந்து 2 பேர் வந்துட்டாங்க அப்படின்னும் போது யாரும் இதுவாகிடக்கூடாது. நான் வந்து செத்து போயிடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி டே 2. இப்போ போகிற வழியில் யாரும் வரக்கூடாது. ஐயோ சொட்டை மொட்டை வந்துட்டான். ஸோ வந்து அவன் வரத்துக்குள்ள நம்ம போயிட்டு புல்லட் எடுத்து அவனை சுடணும். ஸோ இந்த பக்கம் ஒரு புல்லட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஒரே ஒரு புல்லட் இருக்குது. ஸோ இந்த புல்லட்டை நம்ம எடுத்துக்கலாம். புல்லட் ரீலோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சொட்டை வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ சொட்டை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. ஸ்ட்ரைட்டாக போய் அவனை சுட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். போட்டான்டா. நல்ல வேலைங்க. நம்ம மிஸ் ஆகிருந்தால் நம்மளை ஒரே அடியில் முடிச்சு விட்ருப்பான். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு வந்து புல்லட் ரீலோட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே போய்ட்டு அந்த கண்ணாடியை உடச்சி அந்த சைடு போய் நம்ம க்ரோபார் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான புல்லட் வந்து நம்ம இன்னும் எடுக்கலை. ஸோ வந்து ஃபஸ்ட்டு கீழே போயிடலாம். கீழே போயிட்டே இருப்போம். ஃபஸ்ட் இந்த கன்னை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒழிச்சு வச்சிடலாம். ஸோ ஒழிச்சு வச்சாச்சு. ஆல்ரெடி நம்ம உடச்சாச்சாங்க. ஸோ வந்து இப்போ இந்த க்ரோபார் எடுத்துக்கலாம். க்ரோபார் எடுத்துகிட்டு மேலே போய் அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான பொருள் ஓகேங்க சூப்பருங்க. ஷெட்டுக்கே கிடச்சிச்சு. ஸோ வந்து நம்ம ஒரு கனெக்ஷனை வந்து நம்ம கரெக்டாக கொடுத்து முடிக்க போகிறோம். ஸோ வந்து இப்போ இந்த ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம கிராணியும் கிராண்ட்பாவையும் ஃபஸ்ட்டு இங்கே கூப்பிட்டுடலாம். இங்கே கூப்பிட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம். ஸோ வந்து நானும் ஒரு 10 மினிட்ஸாக வெயிட் பண்ணேங்க. அதெல்லாம் எதுக்கு காட்டணும்னு சொல்லி தான் நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ கிராணியும் கிராண்ட்பாவும் வரத்துக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு மேலே போய் அந்த ஷெட்டை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ வந்து நான் ஷெட்டு கிட்டே வந்துட்டேங்க. ஸோ ஷெட்டு கிட்டே வந்துட்டு இந்த ஷெட் லாக்கை ஓப்பன் பண்ணி இந்த டோரை ஓப்பன் பண்ணி அந்த ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணி கரண்டே கொடுத்துட்டேன். ஸோ வந்து இப்போ என்ன பண்ணலான்னா ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டால் போதும், நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஐயோ நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணல, நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ட்ரெயின் கீ தேவையில்ல. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த கல் எடுத்துக்கலாம். ஏன் நம்ம இந்த கல் எடுக்கிறோன்னா ஸோ வந்து நம்ம ஷார்ட் கன் நம்ம வந்து கீழே ஒழிச்சு வச்சுருக்கோம். அதுக்குள்ளே வந்து அவங்க 2 பேர் யாராவது வந்துட்டாங்கன்னா ஸோ வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கல்லை எடுத்து ஸ்லிங் ஷாட்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா அவங்க வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். வெயிட் பண்ணும்போது கிராணியோ இல்லை மொட்டை தாத்தாவோ வந்தால் அவங்கள டிப்புன்னு போட்டு விட்டு நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம். ஸோ வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது சொட்டை கிளவி வர மாதிரி எனக்கு ஒரு ஃபுட் ஸ்டெப் சத்தம் கேட்குது. ஸோ சொட்டை கிளவி வருவான்னு நினைக்கிறேன். யாரும் வர மாதிரி தெரிலையேங்க. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு சொட்டை கிளவியோட சத்தம் கேட்டுச்சு. இதோ சொன்னல இதோ பாருங்கள், சொட்டை கிளவி வரா போட்டுடலாம். ஃபஸ்ட்டு டமால்னு ஒரு அடியை போட்டு விட்ருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஸோ மொட்டை கிழவன் வருவான்னு பார்க்குறேன். மொட்டை கிழவன் மாட்ட மாட்டான் என் கையில். ஏன்னா வந்து அவன் நம்மளை ஒரு அடியை அடித்ததுனால அவன் வந்து பயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் போல். ஸோ மொட்டை கிழவனை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. நம்ம வந்து கிராணி 3 வந்து 2 எஸ்கேப்புமே பண்ணியாச்சு. ஸோ கிராணி 2ஓட ஹெலிகாப்டர் எஸ்கேப் வேணும் அப்படின்றவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு ஜஸ்ட் 20 லைக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ வந்து ஈவினிங் போட்டாச்சு. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வந்து ஃபியூஸ் எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே போய் அந்த கனெக்ஷனை கொடுத்து கேட்டை ஓப்பன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு.
ஸோ வந்து கிராணி 2ஓட ஹெலிகாப்டர் எஸ்கேப் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி விடுங்க, எனக்கு கிராணி 2ஓட எஸ்கேப் வீடியோ வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா வந்து கிராணி 2ல் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து போட் எஸ்கேப் பண்ண போகிறோம். அதுக்கும் சேர்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா மேலே போயிட்டு இந்த சைடு இல்லை அந்த சைடு போனால் நம்ம செத்து போயிடுவோம். ஸோ வந்து கீழே போயிட்டு அந்த பிளாங்க் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ இந்த பக்கமாக போய்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பிளாங்க் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ வந்து கீழே போயிடலாம், கீழே போவோம், கீழே போயாச்சு. ஸோ வந்து நான் குதிச்சது நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது படிக்கட்டு மேலே காலை வச்சுட்டு தான் ஜன்னல் விண்டோ கிட்ட இருக்க அந்த ஸ்லாப்பில் கால் வச்சுட்டு தான் கீழே குதிக்கணும். இல்லைனா வந்து ஸ்ட்ரைட்டாக குதிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெட் டாட் வந்து செத்து போயிடுவீங்க. ஸோ வந்து பிளாங்க் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மேலே போயிடலாம். போகிற வழியில் யாரும் வரக்கூடாது. ஸோ பிளாங்க் எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். ஐயோ சொட்டை தானே அது? ஆமாம், சொட்டை கிளவிங்க. ஸோ சொட்டை கிளவியோ இல்லை மொட்டை கிளவனோ வந்து நம்ம துரத்துட்டு வரும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து டேர்னிங்லாம் எடுக்கணும். கிட்டே எடுத்திங்கன்னா பிடிச்சி அடிச்சிருவாங்க. ஸோ வந்து சொட்டை கிளவியை ஃபஸ்ட்டு போடு. ஸோ வந்து அவன் மயக்கத்தில் தான் இருக்கா. ஸோ பக்கத்தில் ஒரு கல் மினுக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் அது இல்லை. ஸோ வந்து அந்த பக்கத்தில் எங்கன்னா போயிட்டு ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து சொட்டை கிளவிக்கு வந்து மயக்கம் போகிறதுக்குள்ளே அவளை இன்னொரு அடி அடித்து அவளை மயக்கமாக்கிடலாம், ஃபுல்லாகவே மறுகையாக பண்ணிடலாம். ஸோ வந்து இன்னொரு கல் எடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து இன்னொரு கல் இருக்குது. ஸோ இந்த கல்லையும் எடுத்துக்கலாம். இந்த கல்லையும் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சொட்டை கிளவியை ஃபஸ்ட் வந்து அடிக்க போகிறோம். ஸோ வந்து சொட்டை கிளவி பாய். ஓகே, சொட்டை கிளவியை வந்து போட்டாச்சு. ஸோ வந்து சொட்டை கிளவி வந்து 1.5 நிமிஷத்துக்கு நம்மளை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டா. ஸோ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு மேலே போகிறோம். ஆடாடா, நம்மளை இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு மேலே போகவே விட மாட்டானுங்களேங்க. ஸோ ஸ்லிங் ஷாட் எடுக்கிறதுக்குள்ளே அவன் வந்து நம்மளை அடிச்சிடுவான். ஸோ ஸ்லிங் ஷாட் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராண்ட்பா வந்து அந்த பக்கமாக சுற்ற விட்டு நம்ம வந்து பிளாங்க் எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். ஸோ கிராணி கொஞ்சம் தள்ளி விட்டு நம்ம வந்து பிளாங்க் எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். ஸோ பிளாங்க் எடுத்துகிட்டு மேலே போகிற வழியில் யாரும் வந்துடக்கூடாது. ஸோ வந்து பிளாங்க் எடுத்துகிட்டு மேலே போய்கிட்டே இருக்கோம். ஸோ வந்து நம்ம இப்போது லாஸ்ட்டு ஃப்ளோர் வந்தாச்சு. ஸோ வந்து இங்கே தான் பிளாங்கை நம்ம போடணும். ஸோ அந்த சைடு எக்ஸிட் ரூமில் போடணும். ஸோ இங்கே வந்து நம்ம பிளாங்கை போட்டுடலாம், ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த சைடு போய்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த பக்கம் வந்து யாரும் வரா மாதிரி தெரில. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடு நம்மளுக்கு தேவையான எதுனா இருக்கா? கோகனட்டில் என்ன பிரிட்ஜ் கிராங்கடா வைக்க போகிறீங்க? எதுக்குடா கோகனட் இந்த ரூமில் வைக்கிறீங்க? நான் வந்து சும்மா விளையாடும் போதெல்லாம் வந்து இந்த சைடு தாங்க எப்போவுமே வந்து அந்த பிரிட்ஜ் கிராங்க் அதெல்லாம் இருக்கும். ஆனால் நான் இப்போ வந்து விளையாடுறேன், பிரிட்ஜ் கிராங்க்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா லிஃப்ட்லேருந்து கீழே குதிச்சிடலாம். ஒன்று வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து லிஃப்ட்டில் எப்பவுமே மேலேருந்து கீழே குதிக்கும் போது செகண்ட் ஃப்ளோர்லேருந்து தான் குதிக்கணுமே தவிர தேர்ட் ஃப்ளோர்லேருந்து குதிச்சிங்கன்னா கண்டிப்பாக செத்து போயிடுவீங்க. ஸோ வந்து கேமை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து தான் குதிக்கணும். ஸோ வந்து ஒரு கல் எடுத்துக்கலாம், ஏன்னா வந்து ஒரு சேஃபாக இருக்கிறதுக்காக. இன்னொரு கல் இங்கே இருக்குது. ஸோ இந்த கல்லையும் எடுத்துக்கலாம். நம்ம இந்த கல்லையும் எடுத்தாச்சு. ஸோ நம்ம ஸ்லிங் ஷாட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து 1.5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து கிராண்ட்பாவும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிராண்ட்பாவும் வந்தாங்கன்னா அவங்க 2 பேரையும் போட்டுட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம். ஸோ வந்து வெயிட் பண்ணலாம் கிராண்ட்பா வருவாங்களான்னு. கிராண்ட்பா இப்பொழுதுக்கு வரா மாதிரி தெரியல. அங்கே பாருங்கள், கிராண்ட்பா போகிறாரு. ஸோ பின்னாடி கிராண்டியும் வராங்க. ஸோ கிராண்டியை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ சொட்டை கிளவி வச்சுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மொட்டை தாத்தாவை போட்டுடலாம். ஸோ மொட்டை தாத்தாவையும் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பண்ண வேண்டிய லாஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா க்ரோபார் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்லெண்டரினாவோட ரூம்குள்ளே போய் அங்கே வந்து நம்மளுக்கு தேவையான பிரிட்ஜ் கிராங்க் அந்த பாக்ஸில் இருக்கான்றது தான் பார்க்கணும். ஸோ லாஸ்ட்டு ஒரே ஆப்ஷன் அதுதான். மேபி அங்கே கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து பேட்லாக் கீக்கான வேஸ்ட்லாம் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு வந்து வச்சு அப்புறமா ஓப்பன் பண்ணி பிரிட்ஜ் கிராங்க் எடுக்கணும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து நான் வந்துட்டேன். ஸோ ஸ்லெண்டரினாவோட ரூம்குள்ளே வந்துட்டேன். ஸோ வந்து ஸ்லெண்டரினாவோட ரூம்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்குள்ளே பிரிட்ஜ் கிராங்க் கிடைக்கணும். ஸோ சூப்பருங்க, பிரிட்ஜ் கிராங்க் கிடச்சிருச்சு. ஆஷம். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரியே தேர்ட் ஃப்ளோர்லேருந்து குதிக்கக்கூடாது. ஸோ வந்து நம்ம லிஃப்ட் அமைக்கியாச்சு. ஸோ லிஃப்ட் அமைக்கிட்டு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் என்ன பண்ண போகிறேன்னா பிரிட்ஜ் கிராங்கை போட்டு அந்த பிரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ வந்து லிஃப்ட் இப்போ மேலே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து லிஃப்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இங்கேருந்து குதிக்கக்கூடாது. ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் பிரிட்ஜ் கிராங்கை போட்டுடலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து பிரிட்ஜ் கிராங்கை போடுறதுக்காக வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து போட்டுட்டு இந்த ஹேண்ட் பட்டன் அமைக்கி விட்டோன்னா அந்த பிரிட்ஜே கீழே வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரியே எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன். நம்மளை சுட்ட அந்த மொட்டை தாத்தாவை நம்ம ரிட்டர்ன்ஸ் விடாமல் எப்படி விட முடியும்? ஸோ நம்ம இன்னும் ரிவெஞ்ச் எடுக்கல. ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம்னா சொட்டை கிளவியை வந்து இந்த பக்கமாக கூப்பிட்டுட்டு மொட்டையை வரத்துக்குள்ளே நம்ம கீழே போய் கன் எடுத்துகிட்டு வந்து ரீலோட் பண்ணி மறுபடியும் அந்த பிரிட்ஜு கிட்ட, அதாவது அந்த டோரு கிட்ட வந்துட்டு
கன்னை போட்டு மறுபடியும் சொட்டை கிழவியை கூப்பிட்டு மொட்டை கிழவனை கூப்பிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாவடிச்சு அந்த தண்ணிக்குள்ளே போட போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் ரிவெஞ்ச் தான். ஸோ அதை நம்ம வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் பக்காவான பிளான் இது. ஸோ வந்து ஃபஸ்ட் இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் கிராணி இங்கே வரும் அந்த சத்தம் கேட்டு. ஸோ போவோம். இங்கே தான் நம்ம கன்று வச்சோம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த கன்று எடுத்துக்கலாம். ஸோ கன்று எடுத்தாச்சு. இன்னும் நம்மளுக்கு வந்து ரீலோட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ வந்து இப்போ இந்த கன்னை வந்து எதாச்சும் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து இப்போது சத்தம் போடணும். சத்தம் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணணும். ஸோ வந்து கொஞ்ச நேரமாக இங்கே உட்காந்துட்ருக்கேன். இங்கே கிராணி எதுவும் வரா மாதிரி தெரில. ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சத்தம் க்ரியேட் பண்ண போகிறோம். சத்தம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு கிராணி வர வைக்கலாம். ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சத்தம் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் மேலே உட்கார போகிறோம். ஸோ வந்து இப்போ போயிட்டு அந்த மிஷினை தட்டி விட்டுடலாம். ஸோ தட்டி விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த சத்தம் போட்டுரும். ஸோ நம்ம வந்து இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கலாம். ஸோ வந்து அதுக்குள்ளே கிராண்டியும் கிராண்ட்பா வந்துட்டாங்க. ஸோ கிராண்டி கிராண்ட்பா வந்த உடனே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மேலே போயிட்டு கன்னை ரீலோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சொன்ன பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதாவது பிரிட்ஜுக்கிட்ட போய் கன்னை கீழே போட்டு முதல்ல சொட்டை கிழவி கூப்பிட போகிறோம். அதுக்கப்புறமா சொட்டை கிழவி செத்து சோகத்தில் மொட்டையினையும் போட போகிறோம். ஸோ வந்து மேலே போகிறோம். மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு கிச்சனில் இருக்க புல்லட் எடுத்துக்கலாம். ஏன்னா கிச்சனில் தான் நம்மளுக்கு இருக்க லாஸ்ட் ஆப்ஷன் அந்த ரெண்டு புல்லட் தான் இருக்குது. இன்னொன்று ஒரு டாப் ஃப்ளோர் போகணும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிச்சனில் இருக்க இந்த 2 புல்லட் எடுத்துக்கலாம். ஸோ வந்து நம்ம கிச்சனில் இருக்க அந்த 2 புல்லட் எடுத்தாச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக பிரிட்ஜுக்கிட்ட போக போகிறோம். அதாவது வந்து அந்த கேட்டுக்கும் வீட்டுக்கும் இருக்க நடுவில் இருக்க அந்த பாலத்துக்கிட்ட தான் நம்ம வந்து போக போகிறோம். அதாவது வந்து நம்ம இன்ட்ரோலே போட்டிருப்பான். ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த பாலத்துக்கிட்ட போயிட்டு இந்த கன்னை கீழே போட்டு கூப்பிடலாம். ஒரு 6 டைம்ஸ் போடுவோம். நம்ம 5 to 6 டைம்ஸ் போட்டு அந்த கிராணியை கூப்பிடலாம். ஸோ வந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 ஓகே, 2 ஓகே வரல. ஸோ 3 தேர்ட் டைம் போட்டாச்சு. இப்போவும் வரல. ஸோ வந்து 4th டைம் போடலாம். 4 நெக்ஸ்ட்டு 5 டைம்ஸ் போட்டாச்சு. ஸோ இன்னும் ஒரு வாட்டி போட்டுடலாம். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து 5 வாட்டி போட்டாச்சு. 5 வாட்டி போடுறதுக்கு அம்மா வந்து சொட்டை கிளவி சொட்டை கிளவி வந்து பிரிட்ஜு மேலே வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரெக்டாக சுட்டு அவ்வளோ தண்ணியில் தள்ள போகிறோம். ஸோ வந்து போட்டுடலாம். ஒரே போட்டு அவ்வளோதாங்க. ஸோ வந்து இப்போ அவளை என்ன பண்ண போகிறோன்னா அழகாக தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறணும். நம்ம விழுந்துடக்கூடாது. ஸோ நம்ம விழுந்துட்டா ரொம்ப கஷ்டம். அந்த முதல்ல வந்து நம்மளை சாப்பிட்றோம். ஸோ வந்து கிராணி இந்த தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மொட்டைக்கிழவன் வரா மாதிரி தெரில. ஸோ அவனை போய் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இழுத்துட்டு வந்துடலாம். ஸோ மொட்டைக்கிழவங்கிட்ட போயிட்டு அவனை இழுத்துட்டு வந்துடுவோம். ஸோ மொட்டைக்கிழவன் இங்கே இருக்கான். ஸோ அவன் நம்மளை பார்த்துட்டான். நம்ம நேராக இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து நின்றுக்கலாம். சொட்டைக்கிழவன் கிட்டே வரும்போது அவனையும் சுட்டு அவனையும் தண்ணியில் தள்ளி விட்டு இந்த ஷார்ட் கன்னையும் தூக்கி போட்டுடலாம். ஸோ சொட்டைக்கிழவனை போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக நடந்து வரான். அப்போ தான் வந்து மூளை கோளாறாகி நம்ம வந்து தப்பாக சுட்டு அவன் வந்து நம்மளை அடித்து நம்மளை ஜெயிலில் தூக்கி போட்டுடலாம்னு நினச்சிருப்பான். ஸோ மொட்டையினும் போட்டாச்சு, சொட்டையும் போட்டாச்சு. ஸோ கன்னையும் தூக்கியில் போட்டுடலாம். ஸோ இதோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஸோ இதோட உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரெட்டிஸ் கேமிங். பாய் பாய், டேக் கேர்.